எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து கோதுமை மாவுல வாஃபிள் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா வீட்டிலேயே பண்ணக்கூடியது. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். முதல்ல நான் ட்ரை இன்கிரிடியன்ட் என்னென்ன வேணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறங்க. இங்கே நான் வந்து கோதுமை மாவு 2 கப்புக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு என்ன மாவு யூஸ் பண்ணுவீங்களோ அதிலே 2 கப்புக்கு எடுத்துக்கிறங்க. இங்கே நான் வந்து சுகர் 8 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் இருக்குது எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சீனி இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கிறங்க 8 டீஸ்பூனுக்கு. பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். சால்ட்டு 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி 2 கப்பு கோதுமை மாவுக்கு வந்து 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற மாதிரி இந்த வாஃபிள் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுறதுனால நான் பேக்கிங் சோடாவையும் பேக்கிங் பவுடர் அளவையும் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டோமா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃப்ளேவருக்காண்டி இங்கே ஆரஞ்சு பழ தொலி இருக்கு இல்லையா, அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நான் இங்கே ஃப்ளேவருக்காண்டி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ லிக்விட் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு சொல்கிறேன். 2 கப்புக்கு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையுடைய வெள்ளைக்கரு 2 எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் 4 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் கரு 2 எடுத்திருக்கேன் நான், முட்டையுடைய மஞ்சள் கரு. இது எல்லாத்தையும் நாம் 1 பை 1 தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல நாம் வந்து எதை சேர்க்க போகிறோன்னா, முட்டையுடைய மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கருவையும் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 2ஐயும் நாம் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டையுடைய மஞ்சள் கரு வந்து நல்லா தண்ணியோடு கலந்து அந்த மாவோட கலக்கிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். அந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெயையும் பட்டரையும் சேர்க்குறோம். எண்ணெய்க்கு நீங்கள் வந்து ஆலிவ் ஆயிலோ இல்லைனா வெஜிடபிள் ஆயில், கெனல் ஆயில் இருந்தால் நீங்கள் எதை வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரணும், நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்களேன். அது இந்த மாதிரி அது நல்லா ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் நாம் அந்த முட்டையுடைய வெள்ளைக்கரு 2 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். இந்த லிக்விட் எல்லாத்தையும் நான் சொன்ன ஆர்டர்லேயே 1 பை 1 சேர்த்திங்கன்னா அது வந்து அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான நல்ல பேட்ரு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. முதல்ல வாஃபிள் மேக்கரை வந்து நல்லா சுட வச்சுக்கிறோங்க. வாஃபிள் மேக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எந்த ஸ்ப்ரேயோ பட்டரோ எதுவும் தேய்க்க வேண்டாம். நாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாஃபிள் பேட்டர் இருக்குல்லையே, அதை இதில் மேலே நைஸாக மேலே ஊற்றுங்க. அதில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நாம் வந்து வாஃபிள் மேக்கரை மூடிட்டு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாஃபிள் மேக்கரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில வாஃபிள் மேக்கர் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா சவுண்டு தான் மேக் பண்ணும். சில இது என்ன இதில் வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போ நமக்கு அருமையான வீட் ஃப்ளார் வாஃபிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாஃபிளை வந்து நீங்கள் மேலே வந்து வாஃபிள் சிரப், பேன்கேக் சிரப் இருக்குல்லையா, அதை ஊற்றி சர்வ் பண்ணலாம். இல்லைனா தேன் இருந்தால் தேனை ஊற்றி சர்வ் பண்ணலாம். இங்கே நான் மேலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குல்லையா, அது 2 ஸ்கூப் வச்சுட்டு சாக்லேட் சிரப் இருக்குது, சாக்லேட் சிரப்பை ஊற்றி சர்வ் பண்ணுறேன். இது மேலே நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரியை ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம். இல்லைனா எந்த பழங்கள் இருந்தாலுமே, மேங்கோவோ இல்லைனா பெரிஸ் என்ன இருந்தாலும் அது மேலே நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.